ஹாய் வியூவர்ஸ்! முருங்கக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முருங்கக்காவ நல்லா வாஷ் பண்ணி, சின்ன துண்டா வெட்டி என்ன செஞ்சுருக்கேன், நல்லா கீத்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன் தனியா. அதுக்கப்புறம் அடுப்பில வச்சுக்கோங்க, ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு போடுங்க. கடுகு என்ன ஆகுது, வெடிக்குது. வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயத்த ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா செஞ்சுக்கோங்க. தக்காளி வேகணும். நல்லா செஞ்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அதில நம்ம கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன செஞ்சுக்கலாம், கொத்தமல்லி தலைகள ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுட்டு, சில்லி பவுடர் அண்ட் மல்லித்தூள் 2யும் ஆட் பண்ணி, கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுடர் என்ன செஞ்சுருக்கேன் ஆட் பண்ணிட்டு, தண்ணி ஊத்தி கொஞ்சம் நல்லா என்ன செய்யுங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அது கொதிக்கட்டும். கொதிச்சுட்ருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவ கூட ஆட் பண்ணிவிட்டு, தேங்காவும், பெருஞ்சீரகத்தையும் என்ன செஞ்சுருக்கேன், நான் அடிச்சு வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க, கொதிக்க விடுங்க. நமக்கு தேவையான அளவுக்கு என்ன செஞ்சுக்கணும், சால்ட்டையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சுனாலே சிம்பிளான டேஸ்டியான முருங்கைக்காய் குழம்பு ரெடி. கண்டிப்பாக அந்த குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.